ஜென்ரலாக காமெடியன்ஸை பற்றி காமெடி நடிப்பு கஷ்டமா எப்படி? இல்லை ஆக்சுவலி ஆக்டிங்லேயே ரொம்ப கஷ்டம் சொன்னால் காமெடி தான். ஆக்டிங்லேயே ரொம்ப ரொம்ப கஷ்டங்கிறது அது காமெடி தான். நீங்கள் வந்து எல்லாமே வந்து ஒரு கேரக்டர்ஸ் ஆகட்டும், ஹீரோ ஆகட்டும், ஹீரோயின், வில்லன் எல்லாமே டேரக்டர் அப்படியே சொல்லி கொடுத்துடலாம். ஸோ வேறாஸ் நீங்கள் காமெடிங்கிறது தானாக திஸ் திங் வரணும். ஆக்சுவலி சில பேர் எல்லா காமெடி பண்ணால் வந்து ஒத்துக்க மாட்டாங்க, அது வந்து எடுத்துக்க மாட்டாங்க. அந்த டைமிங் சென்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட் த சேம் டைம் இப்போ காமெடியன்ஸ் விட நம்ம காமெடியன்னு சொல்லிட்டு ஜனங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். இதுதான் எஸ், அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ சொல்லிராஜனோட நீங்கள் வந்து ஆக்ட் பண்ணிக்கிங்களா இல்லை தெரியாது, நான் பண்ணல சார். நீங்கள் பண்ணல இல்லையா? ஜஸ்ட் ஒரு டைலாக் இருக்கும் சார். இப்போ நீங்கள்லாம் வந்து இம்ப்ரோவைஸ் பண்ணுவீங்க, ஹோம் ஒர்க் பண்ணுவீங்க, வருவீங்க, கொண்டு வருவீங்க, நீங்களாக வந்து சரி இது பண்ணுறீங்க. சொல்லி சார் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. என்ன டைலாக் இருக்குது அது அப்படியே சொல்கிறாங்க. ஆட சிரிப்போம். ஸோ தட் இஸ் த பியூட்டி. ஈவன் இப்போ விகேஆர் சார் அந்த காமெடி என் கேள்வியே அதான் சார், அதை அப்படியே சொல்கிறீங்க. அதெல்லாம் வந்து இல்லை, அது ஏமாறாதா சார்? நீங்கள் வந்து சுருளி சாரோட, வி.கே. ராமசாமி சாரோட, அப்புறம் வந்து நாகேஷ் சாரோட எல்லாரோடையும் நடிச்சிட்டீங்க. அதான் அவங்களாம் தேங்காய் சார். ஸோ அதெல்லாம் வந்து அவங்களும் அப்படி கிரியேட் பண்ணிட்டாங்க. தட் இஸ் தேர், இட்ஸ் கிஃப்ட்.